ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி ஒரு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு சும்மா லைட்டாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு மசாலா வறுத்துக்கலாம். நாம் ஒரு 5 காஞ்ச மிளகாய், ஒரு ஸ்பூன் தனியா, நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம். இதை நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம இதை ஒரு இதுக்கு மாற்றி ஆற வச்சுட்டு நம்ம தூள் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக தாராளமாக ஆயில் சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் உளுந்து, அரை ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு பிஞ்சளவு மஞ்சள்தூள். இப்போ ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். அந்த உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அடுப்பை மீடியமில் வச்சு இந்த எண்ணெயிலேயே இந்த உருளைக்கிழங்கு வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுக்கிற மசாலாவை அரைச்சிக்கலாம். சிம்பிள் அண்ட் டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிற மசாலாவை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி அப்படியே நல்லா அடுத்த சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டா சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடும். சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் செம்ம சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்மளுடைய உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிற வேண்டியதான். நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.